சார் இப்ப ஏற்கனவே இது எதிர்பார்த்ததுதான். இது புதுசு இல்ல. ஆல்ரெடி அவர் வெளியே ஒன்றுபட்ட அதிமுகவுடன் அந்த எல்லா கட்சி ஒண்ணு சேர்றதுக்கு அந்த முயற்சிகளை மேற்கொள்ளுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப அதுக்கு அதோட பிரதிபலிப்பு தான் இது. ஒன்னொன்னா வெளியே வெளியே பரவலா ஒவ்வொருத்தரா சந்திச்சு பேசிட்டு இருக்காரு வெளியே தெரியாம. இப்ப இந்த குரு பூஜைனால அது அவரு லைவா வந்துட்டாரு. இப்ப எல்லா தொண்டர்கள்லாம் அரவணைக்கணும், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்த சில பேர் செங்கோட்டையன்கிட்ட பேசின்னு தான் இருக்காங்க. அந்த 6 பேர் போன்ற குழுல கூட 3 பேர் எப்படின்னு தெரியல. அந்த 3 பேர் பேர் சொல்லக்கூடாது. அவங்க 3 பேர்லாம் இன்னும் செங்கோட்டையன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒன்றுபட்ட அதிமுக தான் நம்ம 2026ல மகத்தான வெற்றி. போன்ல பேசி என்ன சார் போசணும்? இந்த கருத்தை செங்கோட்டையன் சொன்னது 2024 4 பேர் சொன்னதா சொல்லப்படுது 2024. ஒரு வருஷம் ஓடி போச்சு. யாருமே அதை வெளிப்படையா சொல்லாத போது, வெளிப்படையா இல்ல எடப்பாடியார் தலைமை மட்டும் போதுன்னு அவங்க சொல்லும் போது இந்த கருத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்கு மேலும் முன்னேற? இல்ல சார், அப்ப செங்கோட்டையன் சொன்னதுக்கு யாருன்னா மறுப்பு தெரிவிச்சாங்களா? பார்த்தேன்னு அவர் சொல்றாரு. அதையே அந்த மீதி 5 பேர் மறுப்பு சொல்லல. அது மறுப்பு சொல்ல முடியாது. ஆனா ஏற்பு சொல்லல. ஆமாங்க, அண்ணன் சொல்றது சரிதான், நாங்க எல்லாம் வலியுறுத்தணும், எல்லாம் ஒண்ணு சேரணும், அதுதான் எங்க கருத்துன்னு அந்த 6 பேர்ல ஒருத்தர் சொல்லிருக்கலாம். அந்த 6 பேர் இல்லாத ஒரு நிர்வாகி சொல்லிருக்கலாம். யாருமே சொல்லலையே. இல்ல அது வெளிப்படையா சொல்றதுக்கு அவங்க என்ன தயக்கம்னு தெரியல. இப்ப இருக்கிற கள நிலவரம் சொன்ன பாத்தீங்கன்னாக்கா எல்லா தொண்டர்கள்லாம் எல்லாம் ஒன்னா சேரணும். ஒரு சாதாரண டீ கடையா இருக்கட்டும், இல்ல வெளியே போனா இருக்கட்டும், ஒன்றுபட்ட அதிமுக மீண்டும் அம்மாவோட ஆட்சி கொண்டு வரணுன்றதுதான் இதுவா இருக்காங்க. பேசிக்காவே பூத்துல எல்லாம் உட்கார ஆள் கிடையாது. போன நீங்க தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா காலையில இப்ப 6 மணிக்கெல்லாம் போயிடுவோம் நாங்க பூத்துக்குலாம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா 8 மணிக்கு போறது, 4 மணிக்கு வெளியே வந்துடுறாங்க. சீல் வைக்கிற வரைக்கும் நாங்க பூத்துல இருப்போம். எல்லாம் அவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணிருப்போம். யாருமே எந்த ராணுவ கட்டுப்பாடும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே ஒரு இடத்துல கூட இப்ப திமுக ஆதரவா ஓட்டை போட்டு திமுக சேர்மன் ஆகுறாங்க. அப்ப அவங்கள நீங்க பதவி நீக்கம் பண்ணீங்களா? நீக்கம் பண்ணல. கட்டுப்பாடே கிடையாது. ராணுவ கட்டுப்பாடுன்றது அம்மாவோட போச்சு. இந்த இரு தலைவர்கள் இல்லாதனால என்ன ஆச்சுன்னா கட்சி அதாவது பிரிஞ்சு கிடக்குது. கட்சி வலுப்பெற்று போகுது. இந்த வருஷமா சொல்லிட்டு இருக்கிறீங்க, இது அடுத்த கட்டத்துக்கு நகரும்னு நம்புறீங்களா? இந்த சந்திப்புக்கு அப்புறம் இது ஒரு இயல்பான சந்திப்பா, இல்ல திட்டமிட்டு அடுத்தடுத்த நகர்வுகளை 2 தலைவர்களும் திட்டமிட்டு இருக்காங்களா? ஓபிஎஸும் செங்கோட்டையன் சந்திப்புல இல்ல. இது கரெக்டா பேசி திட்டமிட்டு தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பசுமொன்னு போறாங்க, இன்னைக்கு மதுரையில மீட் பண்றாங்க. மீட் பண்ணி இப்ப டிடி அண்ணன் வருவாரு. எல்லாம் கரம் கோக்கிறதுக்கு இப்பயும் ஆரம்பம். அதுக்கான அடித்தளம் தான் இது. அடுத்த கட்டம் என்ன? இந்த திட்டத்துடைய அடுத்த கட்டம் என்ன? மேலும் வருவாங்களா, இல்ல இவங்களே தொடருவாங்களா? எல்லாமே ஒருங்கிணைப்படுவாங்க. எல்லாமே அங்க இருந்து பேசிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே டிசம்பர் ஜனவரி 5க்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிற மாதிரி எல்லாமே பரவலா பேசுறாங்க. நாங்க